Hello teachers, welcome to Tara Academy. So இன்னைக்கான வீடியோ என்னன்னா CDPல வந்து 2012 ல இருந்து 25 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள்ல ரொம்ப அதிகமான கேள்விகள் எந்த டாபிக்ல கேட்கப்பட்டிருக்குன்னா லேர்னிங் தியரிஸ் அதாவது கற்றல் கோட்பாடுகள கேட்கப்பட்டிருக்கு. அதுலயுமே அதிகமான டாபிக்கான क्वेश्चंस வந்து பியாஜேல வந்திருக்கு. ஒரு டாபிக் அவாய்டே பண்ண கூடாதுன்னா அது பியாஜே தான். ஏனா அட்லீஸ்ட் 2 क्वेश्चन ஆச்சு. சரி 2ல இருந்து 3 क्वेश्चंस கேட்கப்பட்டிருக்கு. அதுல பியாஜேலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு கற்றல் கோட்பாடுகளில். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலாக 13 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் எது இந்த கொஷின் வந்து பியாஜேது இருக்கோ அது எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு PDF மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட்டு வியூவராக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட கிடைக்கும், சேனலில் போய் பாருங்கள். CDPயில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 13 இயர்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன டாபிக்ஸில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்குன்றதை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பியாஜேவோட பார்ட் 1 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். பியாஜேன்றவர் வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்த உளவியல் ஆளர். ஓகேங்களா? அவர் 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு. அதாவது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, அதாவது வந்து அறிவாற்றல் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவர் தியரி பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அவங்களோட நாலேஜ் அவங்களாவே கட்டமைப்பாங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்காரு பியாஜெட். அவர் வந்து ஒரு கட்டமைப்பாளர், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து இன்டலெக்சுவல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட். இதே வந்து சமூக கட்டமைப்பை ஆளர் யாருன்னா வந்து வைகாட்ஸ்கி, அதாவது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்டுன்னு வைகாட்ஸ்கியை சொல்கிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதில் நான் ஸ்கீமாலாம் சொல்லியிருப்பேன். ஸ்கீமா அசிமுலேஷன் அக்கோமடேஷனை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம 4 ஸ்டேஜஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க கொஷின்ஸ் 13 இயர்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் இங்கே கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 2 மார்க்குன்றது மற்ற டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வருதோ இல்லையோ நம்ம படிப்போம், அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த கொஷின் வருமா வராதான்றது நமக்கு தெரியாது. பட் இந்த டாப்பிக்கில் வந்து 13 வருஷமும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஜஸ்? அது புலன் இயக்க நிலை. இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கும்? 0 to 2. நெக்ஸ்ட் என்னது? ப்ரீ ஆப்ரேஷனல் முற்செயல்பாடு நிலை, அதாவது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து 2 to 7. அதுக்கப்புறம் வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது வந்து 7 to 11 பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. நெக்ஸ்ட் வந்து 4th வந்து 11+ அடல்ட்ஸ் வரைக்குமே முழு வளர்ச்சி செயல்நிலை, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை லைனாக பார்க்கலாம். நான் வந்து கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னா சென்சரி மோட்டார்லேருந்து ஆரம்பித்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் வரைக்கும் கண்டினியூ ஆகிற மாதிரி நான் கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டார் கொஷின்லேருந்து போகலாம். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த மாதிரி நான் வந்து 13 இயர்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது ஒரு PDF ஆக்கி இதுக்கு நான் கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறதுக்கு நிஜமாக எனக்கு 1.5 நாள் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேப்ஷனு, தம்ப்நெயில் இதெல்லாம் ரெடி பண்ணணும். பட் ஆனால் ரெஸ்பான்ஸுன்றது எனக்கு சுத்தமாகவே இல்லை. இருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதே மாதிரி நான் கொண்டு போகணுமா? வேறு நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நான் வைகாட்ஸ்கி கொண்டு போக போகிறேன். அதுக்கப்புறம் கோல்பர்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, எரிக்சன் கொண்டு போகலாம். இந்த மாதிரி 13 இயர்ஸ் இருக்க கொஷின்ஸு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டீச் பண்ணி இந்த மாதிரி நான் கொண்டு போட்டோமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ண முடியலன்னா லைக் கொடுங்க. ஸோ உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு, ஒரு வேலை செய்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் தான் மோட்டிவேஷன் எனக்கு கொடுக்கணும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்னு, சென்சரி மோட்டார் பீரியட் இண்டிகேட்ஸ் தி ஃபஸ்ட்டு. புலனியக்க நிலை வந்து எந்த வருஷத்தை குறிக்குது அப்படின்னு கொஷினை கேட்டிருக்காங்க. புலனியக்க நிலைன்றது வந்து குழந்தையோட 0லேருந்து 2 வயசு வரைக்குமே. அதாவது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்ட். இருந்தாலும் என்னன்னு பார்க்கலாம். அதாவது வந்து புலனியக்க நிலை குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்குமே குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா வந்து அவங்க எப்படி கற்றுப்பாங்க இந்த உலகத்தைனா புலன்கள் மூலியமாகும். அதாவது கண்களால் பார்த்து கேட்டு
உணர்ச்சிகள், அதாவது தொட்டு அந்த சென்ஸ், இந்த புலன்கள் மூலியமாக கற்றுப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 years ஆஃப் லைஃப். ஃபஸ்ட்டு 2 years ஆஃப் லைஃப், அதாவது 0லேருந்து 2 வயசு வரைக்கும் அவங்க அந்த நிலையானது நீடிக்கும்னு கொடுத்துருக்காரு பியாஜே. அதில் முக்கியமான கான்செப்ட் 2 விதமான கொஷின் நம்ம பார்க்கலாம் சென்சரி மோட்டார் பீரியட், அது புலனியக்கனியலில். ஒரு கொஷின் வந்து ஏஜ் கேட்பாங்க, இன்னொரு கொஷின் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொமினன்ஸ் பற்றி கேட்பாங்க. அதாவது பொருள் நிலைத்தன்மை. அதாவது ஒரு பொருள் அங்கே இல்லைனாலும் கூட அந்த பொருள் இருக்குன்றதை அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது தான் வந்து பொருள் நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து அவங்க 2 வயசுக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு 0லேருந்து 1 வயசில் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. ஒரு பொருள் மறைச்சிட்டாங்கன்னா அது அங்கே இருக்குதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. பட் 2 வயசுக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். அதுதான் இவர் சொல்ல வந்திருக்காரு பியாஜே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை, அதாவது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க வந்து children have the strong tendency to focus attention on only one characteristics of an object or aspect of a problem or event at a time is known as. ஒரு நேரத்தில் ஒரு ப்ராப்ளமோ ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ஆப்ஜெக்டோ வந்து ஒரு குழந்தை வந்து கவனமாக பார்க்குது, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குது. இதுக்கு என்ன பேர்? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இந்த ஒரு பொருளை மட்டும் கவனமாக பார்க்குறதுக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனை பாருங்களேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை புலனுணர்வு செறிவு, அதாவது பெர்செப்சுவல் சென்ட்ரேஷன்னா என்னன்னா வந்து ஒரு பொருளையோ ஒரு பிரச்சனையோ பார்க்கும்போது அது கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும்தான் பார்க்கும், மற்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். அதை மட்டும் முன்னாடி இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அதை தான் வந்து புலன் உணர்வு செறிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பி அண்டு சி, டி இது 3மே செயலுக்கு முற்பட்ட நிலை கூடியது தான். இருந்தாலும் அது என்னென்னன்றதை பார்த்துடலாம், ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். இர்ரிவர்சிபிலிட்டி, அதாவது மீளத்தன்மைன்றது என்னென்னா வந்து ஒரு பொருள் வந்து இந்த வயசில் இருக்க குழந்தைங்கள், அதாவது வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னால் 7 to 11 இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இர்ரிவர்சிபிலிட்டி, அதாவது மீளத்தன்மைன்றது இருக்கும். அதாவது என்னென்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 சாக்லேட்டு 3 வந்து பல்பம், இந்த 2மே மொத்தம் வந்து 2 சாக்லேட்டு 3 பல்பம் வந்து வாங்குறீங்க. மொத்தம் 5 இருக்குது. 5 பொருளை வாங்கியிருக்கீங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த 5லேருந்து நான் 3 பல்பத்தை எடுத்துக்கிறேன், உங்ககிட்ட 2 தான் இருக்குது அப்படின்னு, 2 சாக்லேட் தான் இருக்குன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுன்ற அந்த நாலேஜே அவங்களுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இந்த ஐஸ் கட்டியை வந்து தண்ணி ஆக்கும்போதும் திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஐஸ் கட்டி ஆகுன்றது தான் அவங்க புரிஞ்சிக்க முடியாது. இந்த வயசில் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. என்ன வயசு? 2லேருந்து 7 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த புரிதல்ன்றது இல்லை. ஸோ இந்த இரிவர்சிபிலிட்டி மீளத்தன்மைக்கான அர்த்தம் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணியிருப்பார் பியாஜே. ஒரு நீளமான கிளாஸ்லேயும் ஒரு குண்டாக இருக்கிற கிளாஸ்லையும் தண்ணி போட்டுடுவார். 2த்துலேயும் ஒரே அளவு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு குழந்தைகிட்ட கேட்கும்போது எதில் அதிகமாக தண்ணி இருக்குன்னா உயரமாக இருக்க கிளாஸில் தான் இருக்குன்றதை சொல்லுவாங்க. அந்த கன்சர்வேஷன் ப்ராப்ளம், இந்த பாதுகாப்பு பிரச்சனைன்றது வந்து அவங்களுக்கு வந்து 2லேருந்து 7 வயசில் இருக்கும். பட் ஆனால் அவங்க 7லேருந்து 11, அதாவது வந்து இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இருக்குல்ல, பருப்பொருள் செயல்பாட்டு நிலை வரும்போது அந்த ஸ்டேஜ், அது 7லேருந்து 11 வயசுக்கிட்ட வரும்போது அந்த பிரச்சனையானது இருக்காது. அவங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். 2த்துலேயும் சம அளவு தண்ணி தான் இருக்குன்னா பெருசாக இருக்க கிளாஸ் இருந்தால் என்ன, குண்டாக இருக்க கிளாஸாக இருந்தால் என்ன, 2மே ஒன்றுன்றதை உங்களுக்கு புரிதல் வந்து 7லேருந்து 11 வயசில் அவங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிசம், தன்முனைப்பு வாதம். இதுவும் 2லேருந்து 7 வயசில் இருக்கிற செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் இருக்குது. ஆனால் இந்த கொஷினுக்கு கேட்டிருக்கிறதுக்கு இது ஆன்சர் இல்லை. ஸோ ஈகோசென்ட்ரிசம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ குழந்தை என்ன நினைக்குன்னா, நான் பார்க்குறதான் உலகம் பார்க்குதுன்னு நினைப்பாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பூனை இருக்குல்ல, அந்த மூஞ்சி மட்டும் மறைச்சிருச்சுன்னா என்ன சொல்கிறது, என்னை முன்னாடி இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க, நான் மறைஞ்சிட்டேன், ஃபுல்லாக மறைஞ்சிட்டேன்னு நினைக்கும் பாருங்களா. அந்த மாதிரி தான் குழந்தைங்க. மூஞ்சி மட்டும் மறைக்கும் பூனை, உடம்பு ஃபுல்லாக தெரியும், ஆனால் மறைஞ்சிருச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த வயசில் குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறது தான் மற்றவங்களும் நினைப்பாங்க, மற்றவங்கள பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்க சுற்றி தான் உலகம் இருக்கும்னு நினைப்பாங்க. இதுதான் ஈகோசென்ட்ரிசம், அதாவது 2லேருந்து 7 வயசில் இருக்க குழந்தைங்களோட பண்புகள்னு சொல்லலாம். இதுக்கான ஆன்சரு ஆப்ஷன் ஏ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புலனுணர்வு செறிவு. 3rd கொஸ்டினுக்கு போகலாம். அக்கார்டிங் டு பியாஜே, டேஷ் இஸ் த 3rd ஸ்டேஜ் இன் காக்னிட்டிவ் growth ஆஃப் அன் இண்டிவிஜுவல். பியாஜே தியரியில் 3வது ஸ்டேஜில் இருக்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்னால் 0 to 2 இருக்கிறது வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், புலன் இயக்க நிலை. 2வது ஸ்டேஜ் இது மன செயல்பாட்டு முந்தைய நிலை, 2 வந்து 7. 3வது ஸ்டேஜ் வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, இது 3வது ஸ்டேஜ்.
4th ஸ்டேஜ் முறையான மன செயல்பாட்டு நிலை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் பருப்பொருள் செயல்பாட்டு நிலையில் லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த ஸ்டேஜில். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 3rd கொஷினுக்குள்ளே போகலாம். டேஷ் நிலை அறிவு வளர்ச்சி செயல்நிலையில் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் அதாவது என்விரான்மெண்டல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு மற்றும் பொருட்கள் அதாவது குறியீடு செயல்பாடுகள் சிம்பாலிக் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் மொழியினை பயன்படுத்தும் வளர்ச்சி. ஸோ யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங். ஓகே, வளர்ச்சி நிலையின் வெளியீட்டினை குறிக்கிறது. ஸோ வெளியீட்டினை குறிக்கிறது எது வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். எதுக்கு ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னால் இந்த 2லேருந்து 7 வயசில் இருக்க குழந்தைங்கள் எப்படி இருப்பாங்கன்னா லாங்குவேஜ் அதிகமாக டெவலப் ஆகிற ஸ்டேஜ் எதுனா இந்த 2லேருந்து 7 வயசில் தான். உங்களுக்கே நல்லா தெரியும், 2 வயசில் இருக்க குழந்தைங்க நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க வார்த்தை மூலமாக வந்து அவங்க நினைக்கிறத வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அஸ் அ மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் என்விரான்மெண்டல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, மொழியை பயன்படுத்தி வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்களோட நினைவுகளோ இல்லை தாட்ஸோ எல்லாத்தையும் அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக் ஃபங்க்ஷனாக என்ன சொல்ல வராங்க, ஒரு பொருள் இல்லைனாலும் அது ஒரு சிம்பிளை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, காமிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த தொடப்பம் இருக்குங்களா, தொடப்பில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அந்த குதிரை மேலே வந்து சவாரி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிம்பாலிக் ஃபங்க்ஷனுன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது குறியீடு செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கும், 2லேருந்து 7 ஸ்டேஜில் ஆரம்பிக்கும். இது கான்கிரீட் ஆப்ரேஷன் அதாவது 7லேருந்து 11 பருப்பொருள் செயல்பாட்டு நிலை வந்து லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க. ஃபார்வர்ட் ஆப்ரேஷனெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. இது 11லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ 4th கொஷின் போகலாம். பியாஜெட்ஸ் 3 மவுண்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இம்ப்ளைஸ் ஆன். பியாஜெவின் மும்மலை சோதனை தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈகோசென்ட்ரிசம், தன்மை நிலை தான் கரெக்ட். ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். பியாஜே என்ன பண்ணார், 3 மலை எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பண்ணார். என்னன்னா வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒரு செட்டப் வச்சுக்கிட்டார். என்னன்னா வந்து ஒரு சைடில் வந்து குழந்தைய உட்கார வச்சுட்டு இன்னொரு சைடில் ஒரு பொம்மையை வச்சுட்டார், நடுவில் வந்து ஒரு மலை வச்சுட்டார். ஓகேங்களா, குழந்தைக்கிட்ட கேட்கும்போது அந்த உனக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் அந்த மலை வந்து பொம்மைக்கு எப்படி தெரியும்னு கேட்டார். ஸோ அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு எப்படி தெரியுதோ அப்படி தான் அந்த பொம்மைக்கும் தெரியும்னு சொல்லிச்சு. இதுதான் வந்து தன்மை நிலைன்னு சொல்லுவோம், அதாவது ஈகோசென்ட்ரிசம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உலகம் என்னை சுற்றி தான் இருக்குது, நான் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் வந்து மற்றவங்களும் பார்ப்பாங்கன்றத நினைக்கிறது தான் ஈகோசென்ட்ரிசம், தன்மை நிலைன்னு சொல்லுவோம். தன்னோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது அவங்களோட பார்வை, அதாவது அந்த குழந்தையோட பார்வை தவிர வேறு யாரோட பார்வையும் அவங்களுக்கு யோசிக்கவும் முடியாது, புரியாது கூட. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈகோசென்ட்ரிசம், தன்மை நிலை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஷின் போகலாம். அக்கார்டிங் டு பியாஜெஸ் மோட்டர் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் மோர் அட் ஏஜ் ஆஃப். பியாஜேவின் கூற்றுப்படி புலன் இயக்கத்திறன் மற்றும் மொழித்திறன் மிகுந்து காணப்படும் வயது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏஜில் இந்த புலன் இயக்கத்திறனும் மொழித்திறனும் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எந்த வயசில் அதிகமாக இருக்குன்றதை பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 3லேருந்து 7 வயசு. இந்த வயசில் தான் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட மொழித்திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 வயசு வரும்போது குழந்தை நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிம்பிள்ஸ், இப்போ தான் நான் சொன்ன சிம்பிள்ஸ் வச்சு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா ஒரு குச்சி வச்சு வந்து குதிரை மாதிரி ஓட்டுவாங்க, குதிரை ஓட்டுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வயசில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதாவது மொழித்திறன்றது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். இந்த வயசில் உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க நிறையா ஓடுவாங்க, குதிப்பாங்க, மேலே ஏறுவாங்க, கீழே குதிப்பாங்க, எழுதுவாங்க. இந்த வயசில் தான் மோட்டார் அப்புறம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 to 7. இது எந்த ஸ்டேஜ் பியாஜே, இது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So this is the question போகலாம். Which among the following cognitive development stages related to child's illogical mode of thinking? கீழ்கொண்ட எந்த அறிவுத்திறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடைய? தர்க்கமற்ற சிந்தனை, அதாவது இல்லாஜிக்கல் மோடு. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லாஜிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் குழந்தைக்கு, கான்கரண்ட் ஸ்டேஜ், அதாவது வந்து பருப்பொருள் நிலையில் தான் லாஜிக் ஸ்டார்ட் ஆகும்னு நான் சொன்னேன்.
எப்போ தர்க்கமற்ற நிலை இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் அது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2லேருந்து 7 வயசில் இருக்க குழந்தைங்கள் தான் கரெக்டான ஆன்சர். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அவங்க வந்து குழந்தைங்க வந்து கன்சர்வேஷன் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அதாவது சாரி பொருள் நிலைத்தன் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரமனன்சஸ், இதை பாதுகாப்புதல், அதாவது கன்சர்வேஷன் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால. பெரிய இருக்க கிளாஸு சின்ன இருக்க கிளாஸு, ஸோ பெரிய இருக்க கிளாஸ்லாம் நிறைய தண்ணி இருக்குது, ரெண்டுத்துலேயும் ஒரே அளவு தண்ணி இருந்தாலும் அவங்க பெரிய கிளாஸில் தான் இருக்குன்னு சொன்னல, இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களா. ஸோ அதுதான் வந்து லாஜிக் இல்லைன்றதை சொல்கிறாங்க, தர்க்கமற்ற சிந்தனைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அனிமிசம்னு சொல்லுவாங்க, அதாவது கற்பனையில் வாழ்வாங்க. ஸோ பொம்மைக்கு உயிர் இருக்குது, பொம்மை பேசுச்சு, பொம்மை பார்த்துச்சு, எங்கிட்ட பேசுது, அது சாப்பிடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஜிக் இல்லாத ஒரு கான்செப்ட். இது வந்து இந்த வயசு குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, அவங்க வந்து அவங்க நினைக்கிற மாதிரி தான் உலகம் இருக்குது, மற்றவங்களோட புரிதல் வந்து மற்றவங்கள என்ன சொல்ல வராங்கன்றதான் அவங்களுக்கு புரியாது, அவங்கள மாதிரி தான் உலகம் சுற்றுதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்னால தான் குழந்தைங்களுக்கு வந்து தர்க்கமற்ற நிலை வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இருக்குது. லாஜிக் வந்து எப்போ அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது 7லேருந்து 11 வயசு, அதாவது பருப்பொருள் நிலையில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுக்கான கொஷின் போகலாம். 7th கொஸ்டின். அக்கார்டிங் டு ஜீன் பியாஜே ப்ரீ ஆப்ரேஷனல் சில்ட்ரன் ஆர், பியாஜேவின் கருத்தப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தையின் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈகோ சின்ட்ரம், தன்மையை மாற்றல். இப்போ தான் நான் சொன்ன ஈகோ சென்ட்ரிக். ஸோ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது வந்து முந்தைய பருவ நிலையை வந்து குழந்தைங்க வந்து தன்மையை மாற்றலாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஷின் போகலாம். A player play a game according to rule, the player attains which stage according to Piaget. ஒரு விளையாட்டு வீரர் வந்து விதிமுறைகளின்படி விளையாடுகிறார், அவர் எந்த ஸ்டேஜில் இருக்கார் பியாஜே கொடுத்ததில்லன்னா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் ஆப்ஷன் பி இருக்காதுன்றதை பார்க்கலாம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து எந்த வயசில் இருக்கும்? 2லேருந்து 7 வயசு இருக்க குழந்தைங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பேரலல் ப்ளே தான் விளையாடுவாங்க, பேரலல் ப்ளே தான் விளையாடுவாங்க. இவங்க ஒரே இடத்துல விளையாடுவாங்க தவிர பட் ரூல்ஸ் இல்லாமல் விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆனது 7லேருந்து 11 ஸ்டேஜ், அதாவது பருப்பொருள் நிலைன்றது. இந்த ஸ்டேஜில் தான் குழந்தைங்க வந்து லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் சொன்னல. லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ரூல், இப்படி தான் விளையாடணும்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 9th கொஸ்டின் போகலாம். இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் பியாஜேஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் டஸ் இண்டிவிஜுவல் மூவ் பியாண்ட் ரீசனிங், அதாவது வந்து பகுத்தறிவில் இருந்து அப்ஸ்ட்ராக்ட், அதாவது வந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வர். அதாவது வந்து ரீசனிங்ன்றத லாஜிக், அதாவது கான்கிரீட் ஸ்டேஜ்லேருந்து அவங்க எந்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது முழு செயல் நிலை தான். இதுக்கான ஆப்ஷன் கட்டிங்கன்னா கரெக்ட் தான், கற்பனை சார்ந்த சிந்தனை. இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது 7லேருந்து 11 வயசில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா லாஜிக்காக யோசிப்பாங்க. அவங்க முன்னாடி இருக்க பொருளை பார்த்து தான் அவங்க பருப்பொருள், அதாவது பொருளை வச்சு தான் அவங்க யோசிப்பாங்க. பொருள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சிந்தனை அவங்களால அந்த வயசில் செய்ய முடியும். பட் இந்த ஸ்டேஜ், அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் முழு செயல் நிலையில் வந்து கற்பனை சார்ந்த சிந்தனை இருக்கும். ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லைனாலும் கூட அவங்களால அந்த சிந்திச்சு அந்த 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 ப்ராப்ளம் இருக்கட்டும், அவங்க யோசித்து புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது இருக்கட்டும், வரைகிறது இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அல்ஜிப்ரா போட்டது. மேக்ஸில் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் இருக்குல்ல. நம்ம 7லேருந்து 11 வயசில் இருக்கும்போது நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்? இந்த கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி தான் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அல்ஜிப்ரா, நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கற்பனை சார்ந்த சிந்தனையானது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், அதாவது 11 வயசுலேருந்து நம்ம பெரியவங்க ஆகிற வரைக்கும், அடல்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான். இந்த சைல்ட்ஸ் எபிலிட்டி ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் கான்செப்ட் அட் டைம் இஸ் ப்ரோமினன்ட் இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் பியாஜேஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு செயலை மட்டும், ஒரே ஒரு பொருளை மட்டும் கவனம் செலுத்த முடியும்ன்றதை வந்து எந்த ஸ்டேஜில் பார்த்தோம்? நம்ம பார்த்தது வந்து மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதை நான் திருப்பி காமிக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி ஒரு பார்த்துருக்க கொஷின் தான் அது ப்ரிசெப்சுவல் சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க, புலனுணர்வு செறிவு. இது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2லேருந்து 7 வயசில். ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு பியாஜஸ் விச் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் 7 to 11 எஸ் மார்க் மேஜர் டர்னிங் பாயிண்ட் இன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். பியாஜே குற்றப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாகும். 7லேருந்து 11னாவே அது கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஆப்ஷன் டி தான் கரெக்ட், பருப்பொருள் நிலை. So Piaget found that children are unable to succeed on 3 mountain tasks within the stage. 3 mountain task, அதாவது மும்மொழி சோதனையில் எந்த குழந்தைங்க வந்து வெற்றி பெற முடியாத நிலை எதுன்னு சொன்னான்னா 2லேருந்து 7, அதாவது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு நான் சொன்னால. இதில் தானே நான் சொன்னேன், அனிமிசம் சொன்னோம், ஈகோசென்ட்ரிசம் சொன்னோம், தன்மை நிலைன்னு சொன்னோம், ஈகோசென்ட்ரிசம் சொன்னோம். இது எல்லாமே வந்து
இந்த நிலையில் தான் இருக்கும். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு அந்த புரிதலே இருக்காது. அதாவது வந்து நம்மளை சுற்றி தான் உலகம் இருக்குன்றத புரிதல் இருக்குல்ல, ஈகோசென்ட்ரிசம், அது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் போகலாம். தேர்ட், which among the following Piaget's cognitive development stage is associated with the adolescent things like a scientist researching for the solutions in the laboratory? ஸோ கீழ்கொண்ட பியாஜே அறிவுத்திறன் வளர்ச்சி நிலையில் எந்த நிலையில் குமரப்பருவத்தினர் ஸோ இந்த வேர்டை பாருங்கள். adolescents think like scientist, அறிவியல் விஞ்ஞானிகள் போன்று விஞ்ஞானிகள் ஆய்வகத்தில் தீர்வு காண்பதை போல சிந்திக்கிறார்கள் என்பதுடன் தொடர்புடையது. ஸோ வந்து நம்ம பார்த்தோம், இது வந்து 7 to 11 சொன்னோம், இது வந்து 0 to 2 சொன்னோம், இது வந்து 2 to 7 சொன்னோம். இது என்ன ஸ்டேஜ் வருது? 11 to அடல்ட்ஸ் வரைக்கும் நான் சொன்னேன். 11லேருந்து அடல்ட்ஸ்னால் அப்போ குமரப்பருவம் இந்த ஸ்டேஜில் தானே ஸ்டார்ட் ஆகுது, ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். நீங்கள் அந்த அடலசன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாவே ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் தான் டிக் பண்ணிக்கிட்டு வரணும். சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க யோசித்து சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் சொன்னல, அவங்க வந்து கற்பனையாக யோசிப்பாங்க. ஒரு விஷயம் இல்லைன்னா கூட வந்து அவங்களால கண்டுபிடிக்கிற திறன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறது இந்த ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் சி, ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கருத்தியல் நிலை. ஸோ 14th question, at which stage a child gets coordination of motor activities according to Piaget? Piaget கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாட்டுகளின் ஒத்துழைப்பை பெறுகிறது, அதாவது கோஆர்டினேஷன் ஆஃப் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ் எந்த ஸ்டேஜில்ன்றது. ஸோ கொஷின் அந்த 4 ஆப்ஷன் பார்க்கும்போது மோட்டார் ஸ்டேஜ் இதிலே எழுதியிருக்கு. புலன் இயக்க நிலை மோட்டார். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து புலன்கள் மூலியமாக கற்றுப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, கை காலை ஆட்டி, ஸோ ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து கையை அந்த பொருள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கோஆர்டினேஷன் இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னால், ஒரு பொம்மை பார்க்கும், கண்ணால் பார்க்கும், அது கையால் எடுக்க முயற்சி பண்ணுறது தான் மோட்டார் கோஆர்டினேஷன், அதாவது உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்புன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஸ்டேஜில் இருக்கும்? ஆப்ஷன் ஏ, புலன் இயக்க நிலையில். Question number 15 பாருங்கள். அக்கார்டிங் டு பியாஜெட் ஸ்டேஜ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஆப்ஜெக்ட் ப்ரெமினன்ஸ், அதாவது பொருள் நிலைத்தன்மை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், புலன் இயக்க நிலையில் தான் இருக்கும். ஸோ ஒரு அசர்ஷன் ரீசன், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 4 மாத குழந்தையின் இடத்தில் ஒரு பந்தினை காட்டி பின்னர் அதனை ஒரு தலையினின் கீழ் மறைத்துவிட்டால் குழந்தை அந்த பந்தினை தேட முயற்சிப்பதில்லை. அந்த தலையினை கீழ் உள்ளது என்பதை குழந்தையால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஸோ காரணம், பிறந்த 4 மாதங்கள் வரை குழந்தைகள் பொருள் நிலைப்புத்தன்மை உணர்வதில்லை. ஸோ இது ரெண்டும் கரெக்டா இல்லை எது ராங்கு, இல்லை ஒன்று அசர்ஷன் அதாவது கூற்று கரெக்டு, ரீசன் ராங்கா, என்ன ஆன்சராக இருக்கும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி, ஸோ 4 வயசு 0லேருந்து 2 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு 2 வயசு கிட்ட வரும்போது அந்த பொருள் நிலைத்தன்மையானது குழந்தைங்கக்கிட்ட இருக்கும். அதுக்கு முன்னாடி அது 4 வயசில் அவங்களுக்கு அந்த பொருள் நிலைத்தன்மை இருக்காது. அதனால் ரீசன், அசர்ஷன் ரீசன், காரணம் ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. Question 17. Teacher called Raja and asked to pour equal amount of water into various jars. Asked him to pick the jar with the more water is associated with. ஆசிரியர் வகுப்பறையில் ராஜா என்ற மாணவரை அழைத்து வேறுபட்ட வடிவமுள்ள பாத்திரத்தில் சம அளவு நீரை ஊற்ற சொல்லி எந்த பாத்திரம் அதிக நீரை அடைந்திருக்கிறது என்பதை கேட்கிறார். இதனுடன் தொடர்புடைய கருத்து எது? ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சென்ட்ரேஷன் தான் கரெக்ட். ஏன் சென்ட்ரேஷன் கரெக்டுன்றதை பார்க்கலாம். ஒரு குழந்தைகிட்ட வந்து பெரிய கிளாஸு, ஒரு கொஞ்சம் குண்டான கிளாஸு, ஒரே சம்மளவு தண்ணி ஊற்றினாலும் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்கும்போது அந்த குழந்தை உயரமாக இருக்கிற அந்த கிளாஸில் தான் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரேஷன் அதாவது மையப்படுத்துதல்ன்றது என்னென்னா வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரே ஒரு ஃபீச்சர், அதாவது வந்து ஒரே ஒரு காரணம், அதாவது இருக்கிறதுல இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது உயரமாக இருக்குது, அப்போ இதில் தான் அதிகமாக தண்ணி இருக்குன்னு அந்த ஹைட்டு உயரத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேங்களா? அந்த குழந்தை எது அதிகமாக இருக்கோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுது, மற்றதை இக்னோர் அவாய்ட் பண்ணிடுது. ஸோ இதனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து இது எந்த ஸ்டேஜ்லாம் 2லேருந்து 7 வயசில் இருக்க குழந்தைங்க சென்ட்ரேஷன் அதாவது மையப்படுத்துதல்கான ஆன்சர் தான் இது. நெக்ஸ்ட் போகலாம். The ability to understand oneself and the environment is known as. இந்த கொஷனில் பாருங்களேன், oneself தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையில் புரிந்து கொள்ளவும் மனத்திறன் டேஷ் என்கிறோம். இந்த கொஷனில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் செல்ஃப் அண்ட் என்வாரன்மெண்ட் இதே நம்மளுக்கு வந்து ஐடியா கொடுத்துருச்சு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிதல் திறன், காக்னிட்டிவ் எபிலிட்டி. ஏன் காக்னிட்டிவ் எபிலிட்டி? நம்ம மூளை எப்படி தகவல்களை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்குதுன்னு சொல்கிறது தான் நம்ம வந்து அறிதல் திறன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன நினைவு இருக்கும், தியானம் இருக்கும், அப்புறம் பிரச்சனைகளை தீர்ப்பது, ப்ராப்ளம் சால்விங் மற்றும் யோசிப்பது எல்லாமே அடங்கும் இந்த அறிதல் திறனில். நம்ம யார் மற்றும் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இந்த திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அறிதல் திறன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் பேர்? எது வந்து தவறான இணை? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ரிப்பீட்டிங் சேஞ்ச் பிஹேவியர், தொடர் நடத்தை மாற்றம். ஸோ இது கரெக்டு தான். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், செயல் முற்பற்ற நிலை வந்து தன்மைய நிலை, இதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது வந்து பருப்பொருள் நிலையில் வந்து அனிமிசம்ன்றது ஆப்ஷன் பி, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான் இருக்கும், செயலுக்கு முற்பட்ட நிலையில் தான் இருக்குது, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டி கருத்தியல் நிலை, முடிவெடுக்கும் திறன், ஸோ டிசிஷன் மேக்கிங், இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான் தப்பு. 20th கொஷின், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்? எது கரெக்டாக மேட்ச் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. கருத்தியல் நிலை வந்து 13 அபோவ், 13 வயதிற்கு மேல் இல்லை, 11 வயதிற்கு மேல். ஸோ இதுதான் ராங்கு, நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, தவறானது தான் கேட்டிருக்காங்க. சரியான பொருத்தப்படாத இணை. ஸோ இதுதான் கரெக்டு. அதுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2 to 7 வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை கரெக்டு. புலன் இயக்க நிலை வந்து 0 to 2, இதுவும் கரெக்டு. பருப்பொருள் நிலை வந்து 7 to 11 கரெக்டு. ஸோ 21, 15 வயதில் தொடங்கும் அருவ சிந்தனை, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். நான் சொன்னால கற்பனை நிறைந்த சிந்தனை காலத்தை பியாஜே வந்து எவ்வாறு விவரித்துள்ளார்? கற்பனை நிறைந்த சிந்தனை, அதாவது அருவ சிந்தனைன்றது வந்து ஆப்ஷன் சி, முறையான செயல்பாட்டு பருவம், பீரியட் ஆஃப் ஃபார்மல் ஆப்ரேஷனில் தான் இருக்கும். 22 கொஷின் போகலாம். Concrete operational child can also seriate mentally, and ability is called as. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தைகள் மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது. ஸோ இந்த இடத்துல வந்து சீரியேட்னா வரிசைப்படுத்துதல். ஓகே, மன ரீதியாக இந்த கொஷினில் மன ரீதியாகன்னு கொடுக்கறதுனால சீரியேஷன் வரிசைப்படுத்துதல் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பருப்பொருளாக கான்கிரண்ட்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் சீரியேஷனாக இருந்திருக்கும். ஸோ எதுக்கு இந்த இடத்துல மென்டலின்னு இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இதாவது இடைநிலை அனுமானம். ஏன்னா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டிக்கு ஏ இருக்குது, அது வந்து பியை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறாங்க, பி ஸ்டிக்கு வந்து சி ஸ்டிக்கோட பெருசாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து பென் எடுத்து எழுதாமல் அவங்க அந்த சொன்ன அந்த தகவலை எழுதி பார்க்காம மன ரீதியாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி சியை விட பி பெருசாக இருக்குது, பியை விட ஏ பெருசாக இருக்குன்னா அப்போ சியை விட ஏ தான் பெருசு, இருக்கிறதுல ஏ தான் பெருசுன்னு ஒரு பெண் எடுத்து போட்டு பார்க்காம இல்லை ஏதாவது ஒன்று வரைஞ்சி பார்க்காம குழந்தை சொல்லுது. மன ரீதியாக சொல்கிறதெல்லாம் இதுக்கான ஆன்சர் இன்னிலே அனுமானம். அதே வந்து அந்த அனுமானம், இதே அந்த குழந்தை வந்து எடுத்து ஒரு பொருளை வச்சு அவங்க சொன்ன கொஷினை பொருளை வச்சோ எழுதி பார்த்தோ அந்த ஆன்சரை சொல்லி இருந்ததுன்னா அதை வந்து வரிசைப்படுத்திருந்ததுன்னா, கொடுத்துருக்க கேள்வியை வரிசைப்படுத்திருந்ததுன்னா அதை செரியேஷனை வரிசைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. மன ரீதியாக பண்ணனால இதை வந்து இடைநிலை அனுமானம் சொல்லுவோம். 23, ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் ஒரு 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினைக்கிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளது என கூறுகின்றன. இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிப்பிடுகிறது. ஸோ இதுக்கு என்னன்னா வந்து ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 4 க்ரீன் ஆப்பிள் என்ன தூரமாக வச்சிடுறாங்க. ஓகேங்களா, அது லென்த்தாக தெரியுது. ஓகேங்களா, நீளமாக தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 6 ஒரே சைஸில் இருக்க அந்த ரெட் ஆப்பிளுக்கு, இந்த க்ரீன் ஆப்பிளும் இருக்கட்டும் ரெட் ஆப்பிளும் இருக்கட்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஒன்று தூரமாக வைக்கிறதுனால அது நீளமாக தெரியுது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, மீதியாக இருக்க 6 அந்த சிவப்பு ஆப்பிள்களை சேர்த்து வைக்கும்போது இது வந்து ரொம்ப நீளமாக தெரியுது, இது வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. அதை கம்பேர் பண்ணும்போது அது சின்னதாக தெரியுது. குழந்தைங்கிட்ட கேட்கும்போது எதில் வந்து எதில் கம்மியான ஆப்பிள் இருக்குதுன்னு கேட்கும்போது குழந்தைங்க வந்து ரெட் ஆப்பிள் தான் கம்மியாக இருக்குன்றாங்க. ஏன்னா வந்து இந்த
அவங்க அடுக்கி வச்சுருக்க அந்த நிலையில் வந்து அவங்க வந்து இது நீளமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்கிறதுனால இதில் தான் கம்மியான ஆப்பிள் இருக்குது, இதில் லெஸ் கம்மியாக இருக்குது, இதில் அதிகமாக இருக்குது மோர் அப்படின்னு குழந்தைங்க நினச்சிக்கணுங்க. இதில் வந்து டேஷ் இன்மையை குறிப்பிடுகிறது. இதில் எது இல்லை குழந்தைங்களுக்குன்னா பாதுகாத்தல் இன்மையை குறிப்பிடுகிறது. ஏன் கன்சர்வேஷன் பாதுகாத்தல்? ஒரு பொருளோட அப்பீரன்ஸ், அதாவது வெளித்தோற்றம் வந்து மாறினாலும் அதோட குவான்டிட்டி, அதாவது கவுண்ட்டு வந்து அதோட எண்ணிக்கை மாறாதுன்னு புரிஞ்சிக்க முடியாத நிலை. ஓகேங்களா? அதோட இது அதிகமாக இருக்குது 6 இருந்தாலும் அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா இது கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதிகமான எண்ணிக்கை இருக்கிறது இந்த சிவப்பு ஆப்பிள்கள் தான் என்றதை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. இதுதான் வந்து இந்த பாதுகாத்தல் இன்மையை குறிப்பிடுகிறது. ஏன் வந்து திங்கிங் அண்ட் இமேஜினேஷன் இல்லை? ஏன்னா குழந்தை யோசிக்குது, ஓகேங்களா, திங்கிங் பண்ணுது, மற்றும் வந்து இமேஜினேஷன் பண்ணுது, கற்பனை பண்ணுது, ஓகேங்களா, அதுக்காக தான் அதுக்கு ஆன்சர் சொல்லுது. இந்த சிந்தனையும் கற்பனையோட குறைவு இல்லை. எதோட குறைவு இருக்குது? பாதுகாத்தலோட குறைவுகள் இருக்குது. Question 24. According to Piaget, pre-operational stage of a child is between. Piaget கூற்றுப்படி குழந்தைகளின் மன செயல்பாட்டிற்கு முந்தைய பருவம் என்பது எந்த ஸ்டேஜ்? ப்ரீ-ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா 2 to 7. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 25th கொஷின். 10 பிஸ்கெட்டில் அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்று அதனை பரப்பி வைக்கும் போது அதிகமாக உள்ளது என்கிறான் ரவி. எனில் பியாஜெட் கூற்றுப்படி அவனின் வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கலாம்? அவன் வந்து லாஜிக்காக யோசிக்கலை, அதனால் கான்கிரீட் இருக்க வாய்ப்பு இல்லை. கான்கிரீட்டே இல்லைன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டேஜும் இருக்க வாய்ப்பு இல்லை. சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து சென்சஸ் மூலயமா, புலன்கள் மூலயமா தான் கற்றுப்பாங்க. புலன் மிக்க செயல்பாட்டு நிலையில் தான் புலன்கள் மூலியமாக கற்றுப்பாங்க. ஸோ இதுவும் இல்லை. அப்போ எது? செயலுக்கு முந்தைய நிலை தான் கரெக்டு. லாஜிக்காக அந்த குழந்தை யோசிக்கலை. பிஸ்கெட் சேர்த்து அடுக்கி வைக்கும்போது அது வந்து கம்மியாக தெரியுதான், அது வந்து தூரமாக வைக்கும்போது அதிகமாக தெரியுதான். அப்போனா இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு லாஜிக் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னால கன்சர்வேஷன் இல்லைன்னு அர்த்தம், வகைப்படுத்துதல் இல்லை. 26. இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகள், அதாவது வந்து மிடில் அண்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை, இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி டேஷ் நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஏன்னா நார்மலாக இருக்க குழந்தைங்க இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டி, அதாவது வந்து அறிவார்ந்த இயலாமை இருக்கிற குழந்தைங்கள்னால அவங்களால வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதாவது வந்து கண்ணால் பார்க்காத விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறது, தத்துவங்கள், காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் நிறைய இருக்குல்ல, ட்ரிகனாமெட்ரி, கால்குலஸ், டிஃப்ரென்ஷியபிலிட்டி, அதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு இது வரைக்குமே அறிவான நிலை இருக்குன்னா அந்த காக்னெட்டிக் லெவலானது அவங்க கண்ணு முன்னாடி இருக்குல்ல ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது பருப்பொருள் நிலை வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களால கண்ணால் முன்னாடி பார்க்க முடிய விஷயத்தை மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும், செய்ய முடியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பனையான விஷயங்களில் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது. அந்த விஷயத்தை வந்து மைண்டுக்குள்ளே அவங்களை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவார்ந்த இயலாமை இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், பருப்பொருள் நிலையில். ஸோ 27th கொஷின் போகலாம். ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண், ஓகே, ஒரு கிளே எடுத்துக்கிறாங்க. ஒரு சம அளவிலான களிமண்ணை உருண்டைகளோடு ஒரு களிமண் அப்படியே இருக்குது, இன்னொரு களிமண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா உருண்டைகளோடு தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது. ஒரு உருண்டை குச்சியாக இந்த உருண்டை வந்து குச்சி ஆக்கிட்டாங்க, ஓகே, மாற்றப்படுகிறது. 5 வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இச்சோதனை உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருந்தது. ஒரு பாலை மட்டும் அவங்க குச்சி மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க எதில் அதிகமான களிமண் இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த 5 வயசு குழந்தை என்ன தெரியுமா சொல்லும்? எது நீளமாக இருக்கோ அதில் தான் அதிக களிமண் இருக்குதுன்னு சொல்லும். இதில் எது கம்மியாக இருக்குன்னு அந்த குழந்தைக்கு கன்சர்வேஷன்னு சொல்லுவாங்க. கன்சர்வேஷன்னா வந்து பாதுகாக்க திறன்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாக்க திறன் வந்து இன்னும் அவங்களுக்கு வளரல. ஓகேங்களா? வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது இது பெருசாக தெரியுது, ஓகேங்களா, அதனால் அவங்களுக்கு வந்து அளவு மாறாதுன்றதை புரிஞ்சிக்க திறன் அவங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? ரெண்டும் ஒரே அளவாக இருந்தாலும் வெளித்தோற்றத்தை பார்த்து எது பெருசாக இருக்கோ அதுதான் அதிகமாக இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாதுகாக்க.
ஸோ இந்த கிளாஸ் முடியுது. அதிகமான கொஷின் ரிப்பீட்டான கொஷினை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், திருப்பி அந்த கொஷினை எடுக்க வேணாம்னு நான் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்ட் ஏ ஒன்று இருக்குது, சேனலில் போய் பாருங்கள். பார்ட் பி இருக்குது. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கம்ப்ளீட்டடுன்னு எழுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் லென்த்தியாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னாவே அது பெரிய விஷயந்தான். என்னோடய கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணட்டுமா, ஸோ இந்த எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை லைக் ஆச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.